சென்னை சிட்டில இருக்கிற ஆண்டாளு அவங்க வீட்டு ஹாலுக்கு பெரிய பெரிய பேக்ஸ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தா. அவ சைஸுக்கு ஏத்தாப்லே ஒவ்வொரு பேக்கும் ரொம்ப பெருசாதான் இருந்துச்சு. அப்பதான் மாமியார் காந்தம்மா ஹாலுக்கு வந்தாங்க. அவங்க போட்டுக்கிட்டு இருந்த நகை எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீடு சிட்டில இருந்துச்சு. ரமேஷ்க்கு 3 நாள் ஆபீஸ்க்கு லீவுங்கிறதுனால எல்லாருமே சிட்டியை தாண்டி மலைக்கு மேல இருக்கிற ஒரு ஊருக்கு ட்ரிப்புக்கு கிளம்புனாங்க. ஆனா மாமியார் காந்தம்மாவுக்கு எப்பவும் போலவே இதுல விருப்பம் இல்ல. என்ன ஆண்டாள் இது, இவ்வளவு பெரிய பையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க? இதுல மொத்த துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா என்ன? என்னோட புது துணியெல்லாம் எடுத்து வச்சியா இல்ல பெட்டியில இடம் இல்லன்னு அங்கேயே வச்சிட்டியா? ஐயோ அத்தை, அப்படி போய் நான் செய்வேனா? நாம போறது காட்டுக்குள்ள, மலைக்கு மேல மலை ஏறும்போது புடவை ஏதாவது கிழிஞ்சு போச்சுன்னா அதனால உங்களது எடுத்து வச்சிருக்கேன். எந்தோ 2 எக்ஸ்ட்ராவாவே எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாக்கெட்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். வழியில ஏதாவது மிருகங்க நம்மள தாக்க வந்தா அந்த காரா பூந்திய போட்டு கரெக்ட் பண்றவன். நீ ஏன் காரா பூந்தி போடுற? உன்னை பார்த்து அந்த மிருகங்களை பயந்து போய் உனக்கு பிஸ்கெட் போட்டுட்டு ஓடிடும். அவனுக்கு 3 நாள் லீவுனா பேசாம வீட்டுல ஏசி போட்டுக்கிட்டு எல்லாரும் உக்காந்துருக்கலாம்ல. இதை விட்டுட்டு காடு மலைன்னு மேட்லயும் பள்ளத்துலயும் என்னை ஏத்தி இருக்கிறதுலாம் உங்களுக்கு சந்தோஷம். என் உடம்பு சைஸுக்கு நடக்கிறதே பெரிய விஷயம், இதுல எங்க இருந்த மலையை ஏறுறதுதான். என்ன காந்தம்மா, காலையிலேயே எதுக்கு மருமக கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்ட? ட்ரிப்பு போனா இதெல்லாம் நடக்கும் தானே? நீங்க கொஞ்சம் வாய மூடுங்க. உங்க புள்ளைக்கு என்ன போராத காலம் இது. ஏதாவது நல்ல ரெசார்ட்க்கு கூட்டு போலாம்ல. அப்படி பண்ணாம மலைக்கு மேல கிராமம் காடு பச்சை பசேல்னு இருக்கும்னு நல்லா கிளாஸ் எடுத்து நம்மள படாத பாடு படுத்துறான். உண்மைதான் அத்தை, அங்க டிஃபன் கிடைக்குமோ கிடைக்காதோ? அப்படின்னா பேசாம இன்னும் 2 டப்பால நான் முறுக்கு எடுத்து வச்சிருவா. அங்க அப்புறம் பசி எடுக்கும்ல. அம்மா, ஆண்டாளு சீக்கிரமா வாங்க. நாம போறது காட்டு வழியில, அப்புறம் இருட்டிட்டா வழி நமக்கு சரியா தெரியாது. அண்ணா, அங்க வைஃபை இருக்குமா? என்னோட ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணல. நீயும் ஒரு ரீல்ஸும் எல்லாரும் அதுக்குள்ளேயே வாழுங்க. அதை விட்டு வேற உலகமே தெரியாதா உங்களுக்கு? இவனே அந்த மலைக்கு மேல நம்மள எங்க கூட்டிட்டு போய் தள்ளி விடுவானோ. எல்லாரும் புலம்பிக்கிட்டே கார்ல ஏறி உக்காந்தாங்க. காரும் அங்கிருந்து கிளம்புச்சு. கொஞ்ச நேரத்துல கார் சிட்டியை தாண்டி ஒரு காட்டு வழியில போக ஆரம்பிச்சுது. அந்த காட்டு வழியில ரோடெல்லாம் பள்ளமேடுமா இருந்துச்சு. பள்ளத்துல இறங்கும்போது மேட்ல ஏறும்போது காந்தம்மாவோட உடம்புக்கும் ஆண்டாளோட உடம்புக்கும் அவங்க 2 பேருக்குமே இடுப்புக்கு பலமா அடிபட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. டே ரமேஷ், வண்டிய ரோட்ல ஓட்டுறியா இல்ல மலைக்கு மேல ஓட்டுறியா? இந்த குண்டு குழியில இறங்கி போகும்போது எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. டேய் ரமேஷ், வீணா போனவனே, காரை மெதுவா ஓட்டுடா. என் இடுப்பெலும்பு ஒடிஞ்சிரும் போல தெரியுது. இந்த காரு குலுங்குற குலுக்குக்கு என் உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் ஒரு நிமிஷத்துல கரைஞ்சிடும் போலையே. ஐயோ ஆமாங்க, நான் சாப்பிட்ட லட்டு ஜாங்கிரி எல்லாமே ஒன்னா கலந்து பூந்தியா ஆயிடும் போல தெரியுது இந்த காரு குலுங்குற குலுக்குக்கு. ஐயோ தோதோங்கிறீங்க. எங்கெங்க இருக்கு அந்த கிராமம்? ஏன் 2 பேரும் சேர்ந்து என்ன படாத பாடு படுத்துறீங்க? இன்னும் 1/2 மணி நேரத்துல கிராமம் வந்துடும். அதோ அங்க போர்டு இருக்கு பாத்தியா? முத்தூர் இன்னும் 5 கிலோமீட்டர்னு. அண்ணா, சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சுத்தமா சிக்னலே இல்ல. என்னை இங்கேயே விட்டுடு, நான் இறங்கி வீட்டுக்கு போயிடுறேன். செருப்பு பிஞ்சுக்கும். வயசு போன நடுக்காட்டுல இறக்கி விட்டுட்டு நாங்க எங்க போறது? ஆண்டாளு, நகர்ந்து உக்காரு. மொத்த சீட்டையும் நீ எடுத்துக்கிட்டனா அப்புறம் நான் எங்க இருந்து உக்காருதான்? கொஞ்சமா சாப்பிட்டுனா கேக்குறியா? என்னை விட நல்லா வீங்கிக்கிட்டே போற. இன்னும் எங்க அத்தை தள்ளி போக சொல்றீங்க? உங்க சைஸுக்கும் எங்க சைஸுக்கும் இந்த சீட்டு பத்த மாட்டேங்குது. ஏற்கனவே நான் இதோ இந்த டோரை ஒட்டி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு காரு நின்னு போச்சு. ரமேஷ் முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தான். இருட்டாக வேற ஆரம்பிச்சுது. நடு காடு. அங்க பூச்சிங்களோட சத்தத்தை தவிர வேற எதுவும் கேட்கல. இன்னும் 2 கிலோமீட்டர் போனா அவங்க நினைச்ச அந்த கிராமத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனா திடீர்னு வர வழியிலேயே காரும் கெட்டு போச்சு. இருக்க இருக்க இருட்டும் அதிகமாச்சு. காட்டுல பயங்கரமான சத்தங்களும் கேட்க ஆரம்பிச்சுது. அம்மா, காரு நின்னுடுச்சு. ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல போல. இனி காரு வராது. வீணா போன காரு இங்கதான் நிக்கணுமா? இப்ப என்ன பண்றது? அப்புறம் என்ன, இன்னும் 2 கிலோமீட்டரு நடந்துதான் போகணும். இந்த காட்டுல யாரு வந்து நமக்கு உதவி செய்வாங்க? என்னது, நடக்கணுமா? 2 கிலோமீட்டர் தூரமா? இந்த பாடியை வச்சுக்கிட்டு கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு, ஹால்ல இருந்து மொட்டை மாடி போகவே எனக்கு உசுறு போகுது. என்னாலெல்லாம் நடக்க முடியாது. நீங்க வேணும்னா போங்க, நான் இப்படியே இந்த கார்லயே படுத்து தூங்கிடுறேன். அடியே, நீ இங்க தனியா கார்ல படுத்திருந்தா
ராத்திரி ஏதாவது காட்டு பண்ணி வந்து உன்னை அதோட சொந்தக்காரின்னு நினைச்சு தூக்கிட்டு போயிட போகுது. வாயை முடிக்கிட்டு வா. எல்லாரும் மொபைல்ல டார்ச் லைட் ஆன் பண்ணுங்க. அந்த வெளிச்சத்தை வச்சு தான் போகணும், வாங்க. எல்லாரும் அவங்க மொபைல்ல டார்ச் லைட்டை ஆன் பண்ணாங்க. ரமேஷ் முன்னாடி போனா அவனுக்கு பின்னாடி ஆண்டாளு அப்படி ஒவ்வொருத்தங்களா பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. இருட்டுல அவங்க பயந்துகிட்டே தான் பொறுமையா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. கொசுக்கடி ரொம்ப அதிகமா இருந்ததுனால ஆண்டாளு அவ பேக்ல இருக்கிற ஒரு போர்வை எடுத்து தலையில இருந்து உடம்பு வரைக்கும் போத்திக்கிட்டான். இந்த விஷயம் ரமேஷ்க்கு தெரியாது. ஐயோ, என்னங்க கொசு இது? என் ரத்தம் மொத்தத்தையும் குடிக்காம விடாது போல. போர்வையை போத்தலனா என் நிலைமை வீணா போயிடும் போல. அம்மா, எல்லாரும் பார்த்து வாங்க. குறுக்குல பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கு. பார்த்துதாண்டா வந்துகிட்டு இருக்கேன். இந்த மலையில ஏண்டா என்னை இப்படி ஏற வைக்கிற? அதுலயும் பொண்டாட்டி பாரு, நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கா. எங்க உருண்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி உருளுது அப்படின்னு சொன்னப்போ ரமேஷ் திரும்பி பார்த்தான். அந்த இருட்டுல தலையில இருந்து கால் வரைக்கும் போர்வையை போத்திக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தான். பின்னாடி இருக்கிறவங்க டார்ச் லைட்டு ஆண்டாளு மூஞ்சில படல. ஸ்ட்ரெயிட்டா போர்வையில பட்டு ஏதோ ஒரு உருவம் நடந்து வர மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. ஐயோ கடவுளே, பேய், பெரிய பேய் வந்திருக்கு, என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். அத பார்த்து ஆண்டாளு கன்ஃபியூஸ் ஆகி, ஏங்க ஏன் ஓடுறீங்க? அந்த பேய் எங்க இருக்கு அப்படின்னு ஆண்டாளு ரமேஷ் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சான். அத பார்த்து ரமேஷ் இன்னும் பயந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். ஐயோ, இந்த பேய் என்ன என் பொண்டாட்டி சைஸ்ல இருக்கு, என்ன துரத்திக்கிட்டு வருது. என்ன சாப்பிட்டா உனக்கு எலும்பு தவிர எதுவும் கிடைக்காதுமா. பின்னாடி என் பொண்டாட்டி வரா, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பா, அவளை வேணும்னா புடிச்சுக்கோ. அப்ப ராமையா சத்தமா சிரிச்சு, டே வீணா போனவனே, பேய்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். உன் உடம்புல எலும்பு தான் இருக்குன்னு பேய்க்கு தெரியாதா என்ன? பின்னாடி வர்றது பேய் இல்லடா, உன் பொண்டாட்டி. ஏண்டா பேய பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, நீ என்னடா பொண்டாட்டிய பார்த்து பேய்ங்கிற மாதிரி பயந்து போய்கிட்டு இருக்க? அவ கொசு கடிக்காம இருக்க அந்த போர்வைய போத்திக்கிட்டு இருக்கா, அதனாலதான் அப்படி இருக்கா. அத பார்த்து போய் பேயின்னு பயப்படுற? என்னங்க, என்ன பார்த்து உங்களுக்கு பேய் மாதிரி இருக்கா? தொடப்பு குச்சி மாதிரி ஒரு உடம்பு வச்சுக்கிட்டு என்ன பேய்னு கிண்டல் பண்றீங்களா? வாங்க, அதான் பேய் தானே நானு. இப்பவே உங்க ரத்தத்தை குடிக்கிறேன், வாங்க. ஐயோ ஆண்டாளு, தப்பா எடுத்துக்காத. இருட்டுல எதுவுமே தெரியல. நீ போர்வைய வேற போத்தி இருந்தல்ல, அதான். சாரி. அங்க பாரு, அங்க யாரோ உக்காந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சின்னதா ஒரு வீடு கூட இருக்கே. மலைக்கு மேல இருந்த தனிமையான வீடு அது. அங்க ரங்காலட்சுமி அப்படிங்கிற தம்பதிகள் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க முகம் சொலிக்காம இவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. யாரையா நீங்க? இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, நாங்க பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல இருந்து வரோம். வழியில வண்டி கெட்டு போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்க இடம் கொடுங்கல்ல. ஐயோ, இதுல என்னென்ன இருக்கு? மலைக்கு மேல தனியா இருக்கிற வீட்டுக்கு யாரு வர போறாங்க? நீங்க வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. வந்து எல்லாரும் உட்காருங்க. பாவம், எல்லாருக்கும் பசிக்குதுங்களா? அட நீங்க வேறம்மா, பசிக்குதான்னு கேக்குறீங்க? இந்த மலையை ஏறி வர்றதுக்குள்ள நேத்து சாப்பிட்டது எல்லாமே கரைஞ்சு போய் ரொம்ப பசி எடுக்குது. இதுல இவரு வேற பேயின்னு பயமுடுத்திட்டாரு. சாப்பிட என்னமா இருக்கு? ஏண்டி, அவங்க என்ன உங்க அப்பாவோட சொந்தக்காரங்களா? என்ன இருக்குன்னு ஆர்டர் போடுற மாதிரி கேக்குற? என்ன குடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் மருமக நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்தவளா, அதான் தெரியாம கேட்டுட்டா. உங்க வீட்ல என்ன இருக்கோ அத கொடுங்க, அதுவே போதும். ஐயோ, அதுல என்னமா இருக்கு? பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு போல. இருங்க, சூடா களி செஞ்சிருக்கேன், நாட்டுக்கோழி குழம்பும் வச்சிருக்கேன், அத கொண்டு வந்து கொடுக்கறேன். எது களியா? எனக்கு வேண்டாம், எனக்கு மேகி வேணும். மூடிக்கிட்டு சாப்பிடு, இல்ல இங்க பூச்சியெல்லாம் இருக்கும், ராத்திரி உட்காந்து வறுத்து சாப்பிடு. லக்ஷ்மி பெரிய பெரிய தட்டுல நாட்டுக்கோழி குழம்பும் களியையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆண்டாளு காந்தம்மா 2 பேரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போட்டா போட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடடடடா, என்ன சுவை, என்ன சுவை! பட்டணத்து சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. இந்த மலைக்கு மேல இருக்கிற கிராமத்துல இருக்கிற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அத்தை, இன்னொரு சிக்கன் லெக் பீஸ் ஆர்டர் பண்ணிக்கவா? அவங்களே குண்டால இருக்கிற எல்லாத்தையுமே வலிச்சு நமக்கு போட்டுட்டாங்க. இதுல இன்னொரு செக்குன்னு லெக் பீஸ் ஆர்டரா? கொன்னுடுவேன். வாயை முடிக்கிட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒழுங்கா சாப்பிடு. மாமியார் மருமக எல்லாத்துலயும் சண்டை போட்டுப்பாங்க. ஆனா சாப்பாடுன்னு வந்தா போதும், போட்டா போட்டி போட்டு ஒன்னா சேர்ந்து உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு சோறு போட்டா எதிரிய கூட மன்னிப்பாங்க. ஐயா, வந்து படுத்து தூங்குங்க. காலையில நீங்க எழுந்திருக்கும் போது இயற்கை உங்களுக்கு அழகான காட்சியை கொடுக்கும். பக்கத்துல ஒரு அருவி கூட இருக்கு, நீங்க எல்லாரும் போய் அங்கேயே குளிக்கலாம்.
அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. அவரு சொன்ன மாதிரியே அந்த மலைக்கு மேல இருக்கிற கிராமம் பார்க்க இப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. காந்தம்மா ஆண்டாளு 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ராத்திரி அவங்க நல்லா சாப்பிட்டதுனால இப்ப அவங்களுக்கு சில்லுன்னு காத்துல நல்ல தூக்கமும் வந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இப்பதான் சூரியன் உதயமாயிக்கிட்டு இருந்துச்சு. அருவியில இருந்து தண்ணி கொட்டுற அந்த சீனை பார்த்து அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஏங்க, எனக்கு இந்த ட்ரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பட்டணத்துக்கு வரல, இங்கேயே இருக்கிறேன். அந்த லக்ஷ்மி அம்மா எனக்கு இதே மாதிரி தினமும் களியும் நாட்டுக்கோழி குழம்பும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன், நீ மட்டும்தான் இங்க இருப்பியா? எங்களுக்கெல்லாம் இருக்கணும்னு ஆசை இருக்காதா? நானும் இங்கேயே இருக்கேன். பேசாம அந்த ஆள்கிட்ட சொல்லி எனக்காக இங்க ஒரு குடிசையை போட்டு தரலான்னு சொல்லான் இருக்கேன். அப்போ உங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு களியும் நாட்டுக்கோழி குழம்பும் கொடுத்தா சரி. எங்க வேணுனாலும் இருந்துப்பீங்க. நீங்க வேற சும்மா இருங்கப்பா கிண்டல் பண்ணிக்கிட்டு. சரி, நானும் அந்த ஐயாவும் போய் கார் மெக்கானிக்கை கூட்டிக்கிட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருந்து இயற்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இங்க இருக்க போர் அடிக்குதுண்ணா. போன்ல சார்ஜ் கூட இல்ல. என்ன ஸ்வாதி இது, போன்ல சார்ஜ் இல்லைன்னா என்ன இப்போ? அடடே, என்ன ஆண்டாளு, திடீர்னு உன்னுடைய சொந்த பந்தெல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு. உன் சைஸ்ல இருக்கு பாரு. நானும் நீனும் ஒரே சைஸ்ல தான் இருக்கோம். நம்ம என்னதான் போல தெரியுது இது அப்படின்னு காந்தம்மா குரங்கு பார்த்து சொன்னப்போ ஆண்டாளுக்கு கோவம் வந்துச்சு. கோவமா அவ மாமியார முறைச்சா. இப்படி மலைக்கு மேல இருக்கிற கிராமத்துக்கு ட்ரிப்பு போலான்னு ஆண்டாளோட குடும்பம் மலைக்கிட்ட வந்தது. வழியில கார் கெட்டு போனது. இருட்டுல ஆண்டாளை பார்த்து பேய் நினைச்சு ரமேஷ் ஓடுனது. இப்படி எல்லா மெமரிஸோட எல்லாரும் ஊருக்கு திரும்பி போனாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை புதுக்குடித்தனம் 4ஆம் பகுதி. அப்பாவியான ஆண்டாளு அவ கையாலேயே அவளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்காக தான் புருஷனையும் தங்கச்சியையும் ஒன்னா அட்மிஷனுக்கு அனுப்புனா. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் நாம பார்த்தோம் இல்லையா? ரமேஷ் கண்ணாடி முன்னாடி நின்னு அடிக்கடி அவனுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் போட்டுக்கிட்டு இருந்த ட்ரெஸ்ஸையும் அடிக்கடி சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ஸ்வப்னாவும் ஒரு ட்ரெண்டிங்கான குர்த்தியை போட்டுக்கிட்டு ஹாலுக்கு வந்தான். அப்பதான் ஆண்டாளோட போனு ரிங் ஆச்சு. கால் பண்ணது அவளுடைய அப்பா. அப்பா தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் இருங்க, அப்பா கிட்ட பேசிட்டு போங்க. ஹலோ அப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, சொப்னா எப்படி இருக்கா? நேத்து அட்மிஷன் எப்படி நடந்துச்சு? இன்னைக்கு முதல் நாள் காலேஜ் இல்லையா? ரெடி ஆயிட்டாளா? பார்த்து பத்திரம். மாப்பிள்ளை இருக்காராமா? இருக்காருப்பா. அவரும் பெரிய சினிமா ஹீரோ மாதிரி தான் ரெடி ஆயிருக்காரு. ஸ்வப்னாவை காலேஜுக்கு கூட்டிட்டு போக போறாரு. இருங்க இருங்க, ஸ்வப்னா கிட்டே போன் கொடுக்கறேன், பேசுங்க. ஆண்டாளு ஸ்வப்னா கிட்ட போன் கொடுத்தா. ரமேஷ் திருட்டுத்தனமா ஸ்வப்னாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பா, நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. மாமா தான் என்ன காலேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா. ஆமாடி சொப்னா, சிட்டி ரொம்ப மோசமானது. எங்கேயும் நிக்காம நேரா காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடு. மாப்பிள்ளை ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவருக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்காத. உங்க மாமா சொல்றத கேளுமா. உங்க அக்காவுக்கு உலகம் தெரியாது. சரி, மாப்பிள்ளை கிட்ட போனை கொடு. ஸ்வப்னா போனை ரமேஷ் கிட்ட கொடுத்தப்போ ரமேஷ் ரொம்ப அடுக்க ஒடுக்கமா பேசினா. சொல்லுங்க மாமா. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. சொப்னா எங்க வீட்டு பொண்ணு தானே. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் மாமா. அந்த காலேஜில் எல்லாரையுமே எனக்கு தெரியும். எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அவங்கள பத்திரமா பாத்துக்க சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் மாப்பிள்ள. நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் என் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கேன். பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா ஆண்டாளு, நான் போனை வச்சிடுறேன். ரமேஷ் போன் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டாளு ரமேஷ பார்த்து, ஏங்க, எங்க அப்பாவுக்கு உங்க மேல எவ்வளவு மரியாதைன்னு பாத்தீங்களா? ஸ்வப்னா, மாமா உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பாரு. சரி சரி, கிளம்புங்க. காலேஜ்க்கு லேட் ஆகுது. பத்திரமா போயிட்டு வாங்க. ஆண்டாளு, நான் கிளம்புறேன். சாயந்தரம் சொப்னாவை கூட்டிட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, அவ தானாவே வந்துடுவா. சரி ஸ்வப்னாவா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ரமேஷும் ஸ்வப்னாவும் 2 பேரும் சந்தோஷமா கிளம்புனாங்க. ஆண்டாளு வெளியில வந்து நின்னு அவங்கள வழி அனுப்பி வச்சா. காலையில ஒரு 10:30 மணிக்கு ஆண்டாளு பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ கட்டிலுக்கு கீழே அவளுக்கு ஏதோ கயிறு தெரிஞ்சுது. என்னன்னு எடுத்து பார்த்தா அது ஸ்வப்னாவோட காலேஜ் ஐடி கார்டு. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டா. ஐயோ, ஸ்வப்னாவோட ஐடி கார்டை விட்டுட்டே போயிட்டாளா? ஐடி கார்டு இல்லாம காலேஜ்குள்ள எப்படி அவளை விடுவாங்க? ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சுன்னா பாவம், அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். இவருக்கு கால் பண்ணலான்னு பார்த்தாலும் இவர் டிரைவிங்ல இருந்தா கால் அட்டன் பண்ண மாட்டாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது?
பேசாம நானும் அந்த காலேஜை பார்க்கல இல்லையா, ஆட்டோ பிடிச்சு நானே காலேஜுக்கு போய் ஐடி கார்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டாளு பட்டுப்படவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூவை வச்சுக்கிட்டு வெளியில வந்தா. ஒரு ஆட்டோ பிடிச்சி காலேஜுக்கு போனா. ஆனா காலேஜுக்கு வெளியில ரமேஷோட கார் இருக்கல. ஆண்டாளுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஆனா பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வெளியில ரமேஷோட காரை பார்த்து அவ ஷாக் ஆனா. கையில இருக்கிற கொடைய குறுக்குல பிடிச்சுக்கிட்டு மெதுவா அவ பார்க்குள்ள போனா. அந்த பார்க்ல 2 மரத்துக்கு கீழே இருக்கிற பெஞ்சில் அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ரமேஷ் ஐஸ்கிரீமை சொப்னாவுக்கு ஊட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். சரியா அப்பதான் கொடைய தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டாளு முன்னாடி வந்து நின்னான். பயத்துல ரமேஷ் கையில இருக்கிற ஐஸ்கிரீம் கீழே கொட்டிடுச்சு. அவன் ட்ரெஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. ஓஹோ, என் தங்கச்சிக்கு கோச்சிங் கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அது இங்கதானா? நீங்க கொடுக்கற கோச்சிங் இப்படி இருக்குமாங்க? ஆமா, ஐடி கார்டே இல்லாம காலேஜ்க்கு எப்படி வந்த நீ? இந்த ஆண்டாளு வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருப்பா, அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ரமேஷ் அவனுடைய ட்ரெஸ்ல இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் துடைக்கும் போதே அவனுடைய மைண்டுக்குள்ள ஒரு மாஸ்டர் பிளான போட்டுக்கிட்டு இருந்தான். முகத்தை ரொம்ப சீரியஸாவும் ரொம்ப பாவமாவும் வச்சுக்கிட்டு, ஆண்டாளு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு என் மேல இவ்வளோ சந்தேகம்? சொப்னா, பாத்தியா ஆண்டாளுக்கு என் மேல எவ்வளோ சந்தேகம்னு? நீ ஐடி கார்டை தொலைச்சிட்டு எவ்வளோ வருத்தப்பட்டன்னு வீட்டில் இருக்கிற உங்க அக்காவுக்கு என்ன தெரிய போகுது? நான் ஒன்னும் சும்மா சந்தேகப்படலையே. நீங்க காலேஜ்க்கு போகாம பார்க்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தேகம் வரதானே செய்யும். அடியே பைத்தியக்காரி, காலேஜ் கேட்டுக்கிட்ட வந்தப்பதான் ஐடி கார்டை கொண்டு வரலன்னு அவளுக்கு ஞாபகமே வந்துச்சு. உடனே ஒரே அழுக. நாளே இப்படி ஆயிடுச்சு. அக்காவுக்கு தெரிஞ்சா அக்கா திட்டம். நான் வீட்டுக்கு வரல, காலேஜுக்கும் போகலன்னு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்ததான் நான் பார்க்குக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சேன். ஆனாலும் உன் தங்கச்சி அழுகிய நிப்பாட்டினாளா? இல்லையே. அதனால தான் அவளுக்கு சமாதானப்படுத்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்த பார்க்குறேன். என்னையே நீ சந்தேகப்படுறியா? உனக்கு எங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைல்ல? ஐயோ, அப்படியாங்க? ஏன் ஸ்வப்னா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உன்னோட ஐடி கார்டு என்கிட்ட தானே இருக்கு. இப்பதான் நான் வீடு பெருக்கும்போது ஐடி கார்டு கிடைச்சது, அது கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஸ்வப்னா மாமாவோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு, சாரிக்கா, நான் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸா ஐடி கார்டை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். அதனாலதான் அழுக தாங்க முடியல. நீ திட்டுவேன்னு பயந்துகிட்டு இருந்தனா, மாமா தான் ஐஸ்கிரீமை கொண்டு வந்து கொடுத்து என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. நான் தான் மாமாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்க்கா. பாத்தியா ஆண்டாளு, இவ உன் தங்கச்சி தானே. நான் ஒன்றும் வேற யார் கூடவா பார்க்குக்கு வரலையே. உன் தங்கச்சி அழுறான்னு சமாதானப்படுத்த பார்த்தேன். ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம என்னையே சந்தேகப்படுற. அதானே, கிராமத்து முட்டாள் பொண்ணு தானே நீ. வா சொப்னா, இங்க யாரும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போலாம். ஐயோ, சாரிங்க, கோச்சிக்காதீங்க. நீங்கன்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும். அதனாலதான் சின்னதா ஒரு பயம். சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், கோவத்தை விட்டுடுங்க. 3 பேரும் கார்ல ஏறினாங்க. அப்பாவிய ரமேஷ் பக்கத்துல ஆண்டாளு உட்காந்துக்கிட்டு இருந்தா. பின்னாடி ஸ்வப்னா உட்காந்துக்கிட்டு கண்ணாடியில ரமேஷை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ரமேஷ் மனசுக்குள்ள தான் தான் ஹீரோ அப்படின்னு காலரை தூக்கி எறிஞ்சு, அடடா, எவ்வளோ புத்திசாலிடா நீ. கிட்டத்தட்ட மாட்டிக்கிற நிலைமைக்கு வந்துட்ட. ஆனா ஐடி கார்டை சாக்கா வச்சு பல்ட்டி அடிச்சதுல ஆண்டாளே நம்ம கிட்ட சாரி கேட்டிருக்கா அப்படின்னா நான் உண்மையிலேயே ரொம்ப கிரேட்டு தான். எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சிட்டு டிவில ஒரு பழைய காலத்து படத்தை 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல அக்கா புருஷன் மச்சினச்சியே சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். ரமேஷ், ஸ்வப்னா, ஆண்டாளு 3 பேருமே உட்காந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டாளு அந்த சினிமாவை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. அவ கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, ஐயோ ஏங்க, படத்தை பாத்தீங்களா? அந்த படத்துல அக்கா புருஷன் தம் மச்சினச்சியே சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறாரு. அந்த காலத்துல எல்லாரும் எவ்வளவு நல்லா இருந்திருக்காங்கல்ல. ஆமா ஆண்டாளு, பழைய காலத்து சினிமால மட்டும் இல்ல, இந்த காலத்துலயும் மாமாங்க அப்படிதான் இருக்காங்க. உண்மையே சொன்னீங்க. எனக்கு பார்க்கல நான் நடந்துக்கிட்டதை நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அந்த படத்துல வர மாமா மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. என் தங்கச்சி ஸ்வப்னாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்றீங்க. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஸ்வப்னா, பாத்தியா மாமா உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. அவரை பேரை காப்பாத்துன மாதிரி நீயும் நல்லபடியா படிச்சு நல்லா பெரிய ஆளா வரணும். அப்பதானே அவரும் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாரு. உண்மைதாக்கா, மாமா ரொம்ப பாவம். நான் கொஞ்சம் அழுதுட்டேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் கொடுத்து என்னை எப்படி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. ஆமாமா, நம்ம 3 பேரும் என்னதான் இப்ப சிட்டியில இருந்தாலும் நாம கிராமத்து ஆட்கள் இல்லையா?
கிராமத்து ஆட்களோட மனசுல எந்த ஒரு கல்மிஷமும் இருக்காது. உங்க மாமா உன் மேல வச்சிருக்கிறது சுத்தமான பாசம். அவரு நல்ல மனுஷன். சரி சரி, நீங்க அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருங்க. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை கொண்டாடுறதுக்கு நான் போய் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் எழுந்திருச்சு கிச்சனுக்குள்ள போனதும் அப்பதான் பெருமூச்சு விட்ட ரமேஷ் பட்டுன்னு ஆண்டாள் உட்காந்துருந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டான். தேங்க்ஸ் மாமா. இன்னைக்கு பார்க்ல நாம மாட்டிக்கிட்டப்போ நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா அக்காவை ஏமாத்திட்டீங்க. அக்கா நீங்க சொன்னது உண்மைன்னு நம்பிட்டா. நீங்க சூப்பர் மாமா. அப்போ ரமேஷ் சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, பின்ன என்னை பத்தி என்ன நினைச்ச? நான் இந்த சிட்டில எத்தனை ஆளுங்களை பார்த்துருப்பேன், எவ்வளோ பேர் கூட பழகியிருப்பேன். உங்க அக்காவை ஏமாத்துறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு? அது மட்டும் இல்லாம உன் அக்காவுக்கு உன் மேல பாசம் ரொம்ப அதிகம். அதனால நீ தப்பு பண்ண மாட்டேன்னு அவ நம்புறா. நான் பண்ண ஒரே ஐடியால உன்னையும் காப்பாத்திட்டேன், இந்த பக்கம் சந்தேகம் வராம என்னையும் காப்பாத்திக்கிட்டேன். இதை தான் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதான் நானு. அப்படி பேசிக்கிட்டே ரமேஷ் நகர்ந்து ஸ்வப்னா பக்கத்துல வந்தப்போ ஸ்வப்னா, மாமா உங்களுக்கு இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? நான் வேணும்னு தான் அந்த ஐடி கார்டை பெட்டுக்கு கீழே போட்டுட்டு உங்க கூட வந்தேன். அது கேட்டு ரமேஷ் ஷாக் ஆனா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது வேணும்னு பண்ணியா? ஆனா ஏன் சொப்னா? எதுக்குன்னா இன்னைக்கு காலேஜ்க்கு போற ஐடியாவே எனக்கு இல்ல. இன்னைக்கு உங்க கூட பார்க்ல உட்காந்து சந்தோஷமா பேசலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் ஒரு பிளான் போட்டேன். ஆனா அது இப்படி ரிவர்ஸ் அடிக்கும்னு எனக்கு தெரியாது. சொப்னா, நீ இவ்வளோ பெரிய பிளானை போட்டிருக்கியா? நான் என்னமோ ஆண்டாளு தங்கச்சி அப்பாவின்னு நினைச்சா நீ என்னையே மிஞ்சி போற அளவுக்கு பெரிய கேடியா இருப்ப போலயே. ரமேஷ் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சமையல் அறையில சத்தம் எல்லாம் நின்னு போச்சு. ஆண்டாளு பிளேட் எடுத்துக்கிட்டு நடந்து வர சத்தம் அவன் காதுல விழுந்துச்சு. ஐயோ, உங்க அக்கா வரா அப்படின்னு சொல்லி ஸ்வப்னா பக்கத்துல இருந்து எகிரி பழைய சீட்ல போய் உட்காந்துக்கிட்டான். டிவியை சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நடிப்பை பார்த்து ஸ்வப்னா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஏங்க, உங்களுக்காக சூடா போண்டா போட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க. ஸ்வப்னா நீயும் சாப்பிடுமா. பாவம் இன்னைக்கு ரொம்ப கவலையில நீ சரியா எதுவுமே சாப்பிடல. இந்த பக்கோடாவது சாப்பிடுமா. ரமேஷ் அந்த போண்டாவை சாப்பிட்டுக்கிட்டு ஸ்வப்னாவை பார்த்து கண்ணடிச்சான். ஸ்வப்னாவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. பாவம் இவங்களுக்குள்ள நடக்கிற எதுவுமே அப்பாவியான ஆண்டாளுக்கு தான் தெரியல. பாத்தீங்கல்ல, ரமேஷ் நேரத்துக்கு ஏத்தாப்புல பொய்ய சொல்லி ஆண்டாள ஏமாத்திட்டான். ஆனா உண்மையான கிரிமினல் ரமேஷ் கிடையாது, அது ஸ்வப்னா தானே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பொய்ய அஸ்திவாரமா போட்டு இவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கட்டடம் எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்களுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ்ல வர சமையல் அக்கா. நான் ஆண்டாளு அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் பூஸ்னாப்ல பார்க்க கொழுக்குழுன்னு இருப்பேன். நான் பார்க்க அப்படியே ஆண்டாளு மாதிரியே இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்பதானே என் ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த ஸ்டோரியை நீங்க எல்லாரும் விடவும் முன்னாடி பார்க்கணும்னா நம்மளுடைய ஆண்டாளு ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு டன்னு வரும். ஹலோ, உங்களை தான். அங்க பார்க்காதீங்க, இங்க பார்த்து பெல்ல கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் பார்க்கலாம். பாய்.